Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ண போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வெளியூருக்கு எங்கன்னா போறோம்னா இந்த தக்காளி தொக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு போனோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டே போகாது. இதுவே ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணோம்னா ஒரு மாசம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டே போகாது. இது டிராவலிங்க்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. தக்காளி தொக்குக்கு 1 கிலோ நாட்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி மேலே இருக்க ஈரத்தெல்லாம் தொடச்சி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதிக நாள் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு நம்மளால் சாப்பிட முடியும். அதனால் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த தக்காளியை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஈரப்பதம் இல்லாத மிக்சி ஜார் நல்லா காஞ்சிருக்கணும். அந்த மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு தாளிக்கிற பேனில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு நல்லா ஒரு பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண கடுகும் வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய். இந்த தக்காளி தொக்கை நல்லெண்ணெயில் செய்யுங்க. நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டும் போகாது. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 100 கிராம் நல்ல காஞ்ச பூண்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக சீவி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 5 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. மூணுலேருந்து 4 கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. நம்மளுக்கு இது காரம் கொடுக்காது, வெறும் கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். 1/2 ஸ்பூன் தனியா பொடி. நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தய பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. மசாலா சேர்த்த பிறகு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். அப்பப்போ நடுவில் நல்லா கிளறி விடுங்க. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம நாட்டு தக்காளி சேர்த்துருக்கனால புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். புளிப்பு விரும்பி சாப்பிட்றவங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க.
புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு துண்டு வெல்லத்தை நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி இறக்கிடுங்க. எனக்கு கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.